பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். கவனிங்க, 14வது வசனத்துல கடைசி பகுதி நான் வாசிக்கிற கவனிங்க. அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான், அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத் பாருங்க, அவள் சாப்பிட்டு அவள் திருப்தி அடைந்தாள். போவாஸ் பாருங்க, அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான், அவள் அதை சாப்பிட்டு அவள் திருப்தி அடைந்து மீந்ததை அவள் வைத்துக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ரூத்தை திருப்தி அடைய செய்தது போவாஸ் கிடையாது. இந்த ரூத்தை திருப்தி அடைய செய்தது ஆண்டவர். காரணம் கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா போவாஸ். ஹல்லேலூயா. அந்த போவாஸ் சொல்றா பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை, ஹல்லேலூயா, அதன் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்ற. பாருங்க, இந்த ரூத் பாருங்க, ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த ஸ்திரீ ஆண்டவரை நம்பி இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் மாமியார் பின்பற்றி வந்தபடினால இந்த இஸ்ரவேலின் தேவன் ரூத்தை திருப்தி அடைய செய்தார். ஹல்லேலூயா. அவர்தான் போவாசுக்கு நேராய் இந்த பெண்ணை நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த பெண் இன்றைக்கு திருப்தி அடைந்திருக்கிறார். இதை போலவே கர்த்தருடைய பிள்ளைங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய செட்டையின் கீழ் நீங்க வரும்பொழுது ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நீங்க வரும்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைந்து, ஹல்லேலூயா, நீங்கள் மீந்ததை எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் மீதத்தை ஒவ்வொரு நாளும் எடுப்பீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் காலை வேளையில நாம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை திருப்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. ரூத்தை கர்த்தர் திருப்தி அடைய செய்தது போல உங்களையும் கர்த்தர் திருப்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண போறேன் இந்த நாட்கள்ல, எனக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், துணிமணிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி நீங்க ஒரே பண்ணிக்கவே வேணாம். நீங்க தேவ சமூகத்தை நீ காலையில நீங்க நாடி தேடி போகும்போது ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு போவாசுடைய வயல்நிலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த போவாஸ் உங்களையும் திருப்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களையும் திருப்தி அடைய செய்வார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.